ஆங்கில புத்தாண்டு பலன்கள். வணக்கம், நான் மிதுனம் செல்வம் பேசுகிறேன். சிம்மராசி அன்பர்களே, நிதானமாகவும் கவனமாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பது அவசியமாகும். கேது 2ஆம் வீட்டில் இருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர். இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். நிகழும் சோபகிருதரிடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2024 திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம், சிம்மராசி, கன்னி லக்னம், ரிஷப மாம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது. சூரியன் அம்சத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, நிதானமாகவும் கவனமாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பது அவசியமாகும். கேது 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகையால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது உத்தமம் ஆகும். உங்களுடைய பேச்சு நியாயமாகவும் தர்மமாகவும் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது தவறாக தெரியும். சில நேரங்களில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். ஆகையால் தேவையில்லாத பேச்சு, வாக்குவாதம், வாக்குறுதி ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. அவசிய செலவுகள், அவசர செலவுகள், வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவை உண்டாகும். வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகம் ஏற்படும். வண்டி வகையிலும் செலவுகள் கூடும். சிலர் பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவார்கள். கண் சம்பந்தமான குறைபாடுகள், மருத்துவ செலவுகள் வரும். ஒரு சிலர் கண் புரைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்வார்கள். கடன் பிரச்சனை சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நகைகள் மற்றும் நிலங்களை விற்று கடனை அடைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் வரும். குரு சஞ்சாரம் காரணமாக பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் வரும். உங்களின் எண்ணங்களையும் மனநிலையும் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பார்கள். அரசாங்கம் சம்பந்தமாக எதிர்பார்த்த டெண்டர் கான்ட்ராக்ட் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மகன் வழியில் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்கள் எண்ணம் போல் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு மேல் குரு பார்வை சுபயோகங்களை அள்ளித்தரும். நிரந்தரமான வேலை இல்லாமல் அடிக்கடி வேறு வேறு நிறுவனங்களுக்கு மாறிக்கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது நல்ல சம்பளம், சலுகைகளோடு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். மறைமுகமாக ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் இனி வாயடைத்து போவார்கள். மகள் திருமண விஷயமாக நீங்கள் எதிர்பார்த்த சம்பந்தம் நல்ல முறையில் கூடி வரும். ஆகையால் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மாமனார் வீட்டிலிருந்து வர வேண்டிய பணம், நகைகள், நிலம் போன்றவை இந்த வருடம் கைக்கு வரும். சனி 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் மிக கவனமாக இருப்பது நலம் தரும். கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் நல்ல வழக்கறிஞர்களை வைத்து ஆலோசித்து செயல்படவும். பெண்களுக்கு தேவையில்லாத பயம், பீதி, மனக்கலக்கம் உண்டாகும். கர்ப்பமாக இருப்பவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பது அவசியம். வேலை செய்யும் இடத்தில் வெளிவட்டாரங்களில் தோழிகளால் சில சங்கடங்கள் வரலாம். அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சவாலான நேரமாகும். எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிக மிக அவசியம். உத்தியோகத்தில் பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. தசாபுக்தி சரியில்லாதவர்களுக்கு பணி இடமாற்றம், இடை நீக்கம், கோர்ட் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. மேலும் இக்காலகட்டங்களில் பயணங்களில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியமாகும். நண்பர்களிடையே மனக்கசப்பும் பிரிவுகளும் ஏற்படும். வியாபாரம், தொழில் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பணத்தால் பலரிடம் பகை ஏற்படும். வேலையாட்கள் மூலம் சில சங்கடங்கள் வரும். புதிய தொழில் தொடங்குவது சம்பந்தமாக யோசித்து செயல்படுவது நல்லது. பரிகாரம்: இந்த வருடத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் மகாலிங்கத்தை தரிசிக்கலாம். மனக்குழப்பம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். விளக்கேற்ற எண்ணெய், நெய் வாங்கி தரலாம். எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.